Hi students, welcome to UDU Max. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்க சென்டம் பிளான் and average students வந்து எது கவர் பண்ணிருக்கணும் அப்படிங்கற வீடியோ தான் இது. So சென்டம்க்கு எய்ம் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் நீங்க கம்பல்சரியா பார்த்திருக்கணும். So 1 மார்க்க பொறுத்த வரையும் வந்து நீங்க புக் பேக் ஃபுல்லா பார்க்கணும் and இன்டீரியரும் நீங்க வந்து பார்க்கணும் and கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் வந்து கிரியேட்டிவ் क्वेश्चंस கண்டிப்பா பேப்பர்ல இருக்கும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் நீங்க வந்து அந்த கிரியேட்டிவ் क्वेश्चंसக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். and 2 மார்க் and 3 மார்க்க பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து கம்பல்சரியில வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸியான சாப்டர்ஸ் கேட்டால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ்லேருந்து கேட்டால் உங்களுக்கு அது மார்க் லேக் ஆகும். ஸோ அதனால் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து வால்யூம் 2ல் இருக்க எக்ஸசைஸும் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். அண்ட் 5 மார்க்கை பொறுத்த வரையும் மெயினாக வந்து இந்த எக்ஸசைஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ என்னென்னா சாப்டர் 1ல் வந்து 1.5, 1.6, 1.7 இந்த 3 எக்ஸசைஸுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும் வித் எக்ஸாம்பிள். அண்ட் சாப்டர் 2ல் வந்து 2.7, 2.8 ஸோ இதுலேருந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த 2 எக்ஸசைஸும் வித் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்கள். அண்ட் சாப்டர் 5 பொறுத்த வரையும் 5.2, 5.5 வித் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பார்க்கணும். அண்ட் சாப்டர் 6 வந்து 6.1, 6.7 ஸோ இந்த 2 எக்ஸசைஸ்லையும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் சாப்டர் 7 பொறுத்த வரையும் 7.1 அண்ட் 7.8 அண்ட் சாப்டர் 9 பொறுத்த வரையும் 9.3, 9.8, 9.9 அண்ட் சாப்டர் 10 பொறுத்தவரையும் நீங்கள் வந்து 10.8 ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸசைசஸ். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் சென்டம்க்கு எய்ம் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நான் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து சென்டம்க்கு எய்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு 5 மார்க்லேருந்து கேட்குற கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் ஸோ டிஃபிகல்ட்டாக கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாப்டர்லேருந்து வந்து கவர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்தந்த எக்ஸசைஸ் வந்து 5 மார்க்குக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க வித் எக்ஸாம்பிள். அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் இதில் வந்து ஆன்சர் பண்ண உங்களுக்கு தெரியணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 4, 3, 11, 12 ஸோ இதில் வந்து கொஞ்சம் 5 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அண்ட் மெயினாக வந்து இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு விட்டுறாமல் இந்த சாப்டர் வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம்க்கு எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர் பார்க்காம நான் சென்டம்க்கு எய்ம் பண்ணணும்னு நினைக்கிறது முடியாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து சென்டம்க்கு எய்ம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் 80-20 ரூல். So 80% of your questions asked in your public exam question paper is from 20% of your syllabus. So நீங்கள் வந்து average students எந்தெந்த சாப்டர் வந்து கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 11th, 12th and 4th. ஸோ இந்த 5 சாப்டரும் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குற 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா 1 மார்க்குக்கு வந்து நீங்கள் புக் பேக் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து 1 மார்க் தான். ஸோ 1 மார்க் வந்து புக் பேக் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 16 நீங்கள் ஃபுல்லாக எழுதிடலாம் நல்லா பார்த்துட்டா. அப்படி இல்லைன்னா ஒரு 10 to 16 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியலை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக புக் பேக் படிச்சிருக்கணும். புக் பேக் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை தெரியலை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதி வச்சுருங்க. ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ தெரியாத கொஸ்டினுக்குலாம் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 11லேருந்து 14 வரையும் தெரியலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதுங்க. ஒன்று ஏஏஏ எழுதுங்க, இல்லை பிபிபியாக எழுதுங்க, இல்லை சிசிசியாக எழுதுங்க, இல்லை டிடிடியாக எழுதுங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ ஏதாவது ஒரு 2 மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ 3 to 5 மார்க் கூட உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின். ஸோ 10 தான் தெரிஞ்சிருக்கு, 10 தெரியலை அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு வந்து 10 வந்து நீங்கள் கம்பல்சரி புக் பேக் எழுதியிருக்கணும். அண்ட் அதர் 10 வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3லேருந்து 5 மார்க்ஸ் வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நோட் பண்ணுறது என்னென்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் இங்கே கண்டிப்பாக நல்லா பார்த்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து 16 மார்க்ஸ்க்கும் எய்ம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டானது வந்து 1 மார்க் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் உங்களோட 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்க வர்றது வந்து இந்த 5 சாப்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 11th, 12th and 4th சாப்டர். ஸோ இந்த 5 சாப்டர் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது 3 கொஸ்டினாவது எழுதலாம்.
ஸோ 3 கொஸ்டின் எழுதிங்கன்னா 3 2s 6 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ 6 மார்க்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர், செகண்ட் சாப்டரில் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 4th சாப்டருமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் 2 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா ஈஸி தான். 11th and 12thலேயும் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இப்படி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாப்டர் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3ஆவது எழுதலாம். ஸோ 3 2s 6 2 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் பேலன்ஸ் இருக்க 3 to 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் எடுத்து எழுதணும். ஸோ ப்ரூவ் கொஸ்டின்னா அந்த ப்ரூவில் என்ன கொடுத்துருக்காங்க LHS. ஸோ அதை வந்து சும்மா 2 ஸ்டெப் மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி எழுதுங்க. ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த ஃபார்முலா எழுதுங்க. அண்ட் ப்ரூவ் சம்னா LHS RHS, லாஸ்ட்டாக வந்து LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணி காமிங்க. அண்ட் கிவன் எழுதுங்க. ஏதாவது ஃபார்முலா தெரிஞ்சால் எழுதுங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 கொஸ்டின் தெரியலை அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு 1 மார்க்கு இல்லை ½ மார்க்காவது கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து நியர்லி 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிவன் அண்ட் ப்ரூவ் தெரியாத கொஸ்டினுக்கு. ஸோ நீங்கள் அப்படி எழுதுனீங்கன்னா ஒரு 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து ஷுவராக சொல்ல முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதுனா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகலாம். விடாமல் எழுதுங்கன்னு தான் அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ எந்த கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. எல்லா கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ணிடுங்க. ஸோ அட்டன் பண்ணுறதுக்கான மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மார்க் வந்து உங்களுக்கு டோட்டலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பார்க்குறது இந்த 5 சாப்டர் தான். ஸோ 5 சாப்டரில் இருக்க 3 மார்க்ஸ் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் 5 வந்து 4 to 5 வந்து அட்டன் பண்ணலாம். மினிமம் வந்து 3ஆவது அட்டன் பண்ணிடலாம். ஸோ 3 மார்க்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 9 மார்க்ஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அண்ட் தெரியாத அதர் 3-4 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமல் விடாமல் அந்த கொஸ்டின் ஏதாவது ஒரு ஸோ ப்ரூவ் டைப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரூவ் டைப்க்கு எடுத்து வந்து எழுதிருங்க. ஏன்னா கிவன், ஸோ LHS RHS, அப்புறம் அதோட சொல்யூஷன், ஸோ LHS ஈக்குவல் டு RHS ஷோட் அப்படின்னு எழுதுனீங்கனாலே அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணாமல் விடாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ எல்லா தெரியாத கொஸ்டினும் அந்த கொஸ்டின் எடுத்து எழுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் 3 to 4 3 மார்க்ஸ் நீங்கள் எழுதணும். அதோட கொஸ்டின் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்கும் நீங்கள் அதே சாப்டர் தான் பார்க்கணும். ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 11th 12th அண்ட் 4th சாப்டர். ஸோ இந்த 5 சாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3-5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ 3 to 4 வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ 3-4 இன்னொரு 5 மார்க் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ cos of alpha minus beta, cos of alpha plus beta, sin of alpha minus beta, sin of alpha plus beta, ஸோ 6.1. ஸோ அந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் நீங்கள் அடிஷ்னலாகவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எப்படி எய்ம் பண்ணலாம்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் 5 மார்க்கில் அட்டன் பண்ணிடலாம் வித்தின் 5 சாப்டர்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு 15லேருந்து 20 மார்க்ஸ் வரையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எழுதும் போது கிவன், அதோட ஃபார்முலா, அதோட சொல்யூஷன், அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. அந்த ஸ்டெப் மார்க் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும். உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தெரியாத கொஸ்டினையும் விட்டுறாதீங்க. ஸோ தெரியாத கொஸ்டினுக்கு இல்லை கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன், அதோட ப்ரூவ் டைப்னா ப்ரூவ் டைப் எடுத்து எழுதுங்க. அதோட ஃபார்முலா அண்ட் அதை சால்வ் பண்ணி சம் ஸ்டெப்ஸ் ஏதாவது 2 மார்க்ஸ்க்கு பார்த்துருந்தது கூட இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் பார்த்து எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் வந்து கொடுக்கலாம். ஸோ 1 மார்க் வந்து உங்களுக்கு ஸோ ஒரு 4 to 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த செட்டில் எல்லா மார்க்ஸும் ஃபாலோ ஆயிரும். ஸோ அப்படின்னா நான் வந்து மினிமம் 10 தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து 16 வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்கன்னா 16 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 10 மார்க்ஸ் வந்து 1 மார்க்கில் கிடைக்கும், 2 மார்க்ஸில் 6 மார்க், 3 மார்க்ஸில் 9 மார்க் அண்ட் 5 மார்க்கில் வந்து 15 மார்க்ஸ். ஸோ அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா 40லேருந்து 45 மார்க்ஸ் போல் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் அதர் கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் அட்டன் பண்ணும்போது ஒரு 10 to 14 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90K வந்து உங்களுக்கு 50லேருந்து 60 வரையும் மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 90 நீங்கள் வந்து 50லேருந்து 60 வரையும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.